நீதிமொழிகள் புத்தகம் 10:22 ஒரு வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட. என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் தான். ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் கடன் வராது, வட்டி வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வசனம் வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆசீர்வாதம் எங்கே பரத்தில் இறங்கி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பங்களா இருக்கட்டும், யார் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கர்த்தர் கூட்ட மாட்டார். தேவச்சனமே, அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருங்க. வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் இறங்கிட்டே இருக்கும். நீ கடன் வாங்காமல், வட்டிக்கு வாங்காமல் கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்வாரா? நிச்சயம் செய்வார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.